வாங்க பக்ரீத் பிரியாணி செய்யலாம். எல்லா மசாலும் போட்டாச்சு. நல்லா கிண்ட விடணும், அடி பிடிக்காம கிண்டணும். ஆனால் கம்மியாக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் நாளாக சேர்த்திக்கலாம். ஆனால் அதிகமாக வச்சாச்சு. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காம கிண்டினா தான் நம்மளுக்கு டேஸ்ட் வரும். இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். நல்லா ரெட்டிஷாக வரலும் கிண்டிகிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் வேக விட்டு தண்ணியை ஊற்றணும். கொஞ்ச நேரம் வேக விடுவோம். நல்லா ரெட்டிஷாக கிண்டிகிட்டே இருப்போம். நடுவில் பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் வேக விட்டோம். கொஞ்ச நேரம் வேக விடுவோம். மூடி போட்டுடலாம். இப்போ கறி பாதி வெந்துக்குச்சு. நம்ம 4 கிலோ அரிசி போடுறோம். அதுக்கு நம்ம படியில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 8 படி போடணும். தண்ணி ஊற்றணும். அளந்து ஊற்றிட்டு இருக்கோம். 8 படி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்ரீத் பிரியாணி ஃபைனலாக முடிச்சிட்டோம். இப்போ தம்மு கூட்ட தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருந்துருக்குன்னு பார்ப்போம். என்ன ஒரு வாசனை திறந்த உடனே பா. இந்த நம்ம இலை எதுக்கு போட்டிருக்கோன்னா, அந்த இலையோட வாசனை பிரியாணி இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னும் சாப்பிடுதாம்னு தோணும் நம்மளுக்கு. அதுக்காக இந்த இலையை போட்டு வச்சிருக்கோம். அட 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 கலரை பார்த்தீங்களா? எவ்வளோ ரெட்டிஷாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, ஃபைனலாக பிரியாணி ரெடி.